மொட்டை மாடி இதுதான். ஸோ இங்க மொட்டை மாடிக்கு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸா இருக்கும். அப்படின்னா சிவன் கோயில் இருக்கும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சியில வந்து சிவன் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா காளி கோயில் இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஸோ ஏர்போர்ட் இந்த இடத்துல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் அந்த சைட்ல வர ஏர்போர்ட் வந்து ஏரோப்ளேன்ஸ்லாம் ரொம்ப தெளிவா சூப்பரா பார்க்கலாம். இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படியே இதமா காத்தடிக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காட்ட பாருங்க. இதுதாங்க எங்க ஏரியா. சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஏதாவது கொஞ்சம் மைண்டு ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது, ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்படியே மொட்டை மாடி வந்தோம்னா அப்படியே சூப்பரா இருக்கும். வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்படியே என் டாட்டரை கூப்பிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இங்க விளையாண்டுட்டு அப்படியே செம்ம ஃபன் பண்ணிட்டு வேற லெவல்ல போகணும். ஏதோ போட்டோ எடுக்கணும்னா கூட இங்கதான் வந்து எடுத்துருக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கும். இது ஏரோப்ளேன் கூட இங்கதான் போகும். ரீசெண்டா வந்து ஆக்சுவலி ரீசெண்டா நீங்க ஒரு நியூஸ் ஒன்று பாத்துக்கலாம். நம்ம பசங்க யாரோ இந்த சைட்ல என்ன பண்ணிட்டானுங்கன்னா போற ஏரோப்ளேன் மேல லேசர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஸோ ரொம்ப டேஞ்சரஸ். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்ப இருக்க கிளைமேட்லாம் வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரா இருக்கு கிளைமேட். கதவுக்குலாம் பின்னாடி பாருங்க சூரியன்லாம் நடுவு. காணும் சூரியனா. ம். அண்ட் சரி ஸோ இதான் சூரியன். சூப்பரா இருக்கா நச்சுண்டுக்கு. ம். இதுதாங்க எங்க மொட்டை மாடி. ஸோ அந்த மொட்டை மாடியில முன்னாடி ஒரு செடி நீங்க பாத்துருக்கலாம். ஒரு ஒரு மரத்துக்குள்ள ஒரு கார்லாம் போற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மரம் இல்ல, அதே போல ஒரு செடி ஒன்று பார்த்து. ஸோ பாருங்க, இதுதான் அந்த செடி. சூப்பரா இருக்கும். தெரியுதா? இதுதான் இந்த செடி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டே ரெண்டு கிளை தான் இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. ஸோ இது ஒரே ஒரு பூ பூத்துதுங்க ஆக்சுவலி ரீசெண்டா.